நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏப்ரல் 2024 இன்கம் டாக்ஸ் கொஸ்டின் பேப்பர். இன்கம் டாக்ஸ் 2 ஓட கொஸ்டின் பேப்பர். 24ல இருந்து அப்படியே நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் எல்லாம் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போறோம். எஸ் இது பாருங்க 2024ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 2 மார்க் கொஸ்டின் வந்து 12 கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா தியரி தான் கேட்டிருக்காங்க. ப்ராப்ளம்ஸ் எதுவுமே கேட்கல. அதுக்கப்புறம் 13th ப்ராப்ளம் 5 மார்க் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இது கேபிட்டல் கெயின்ல இருந்து கேட்டிருக்காங்க. அண்ட் இது வந்து இதுவும் வந்து ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் இதுவும் கேபிட்டல் கெயின் தான். அண்ட் இது பார்த்தீங்கன்னா, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான் இது. அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. 2 ப்ராப்ளம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அண்ட் 2 பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின். இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளப்பிங். ஓகே கிளப்பிங் சொன்னேன் இல்லையா? 5 மார்க்ல கிளப்பிங் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அண்ட் இது டோட்டல் இன்கம் வந்து அசர்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க. டிடக்ஷன்ஸ்ல. ஓகே டிடக்ஷன்ஸ்ல இருந்து அந்த ப்ராப்ளம். அண்ட் இது யூனிட் 5. இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேபிட்டல் கெயின். கேபிட்டல் கெயின்ல இருந்து 10 மார்க் ப்ராப்ளம் இது. இந்த ப்ராப்ளம்க்கெல்லாம் சொல்யூஷன் நான் ஏற்கனவே போட்டாச்சு வீடியோஸ். அது பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல. ஈஸி ப்ராப்ளம் தான் இது. இது பார்த்தீங்கன்னா, கிராஸ் டோட்டல் இன்கம். ஓகே செட் ஆஃப் பண்ணிட்டு நம்ம கிராஸ் டோட்டல் இன்கம் கண்டுபிடிக்கணும். இது வந்து டிடக்ஷன் டோட்டல் இன்கம் அசர்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே ஜிடிஐ கண்டுபிடிக்கணும். அதாவது டிடக்ஷன்ஸ் இருக்கு. 80G ஓட டிடக்ஷன்ஸ் நம்ம இதுல போடணும். அண்ட் இது வந்து உங்களுக்கு தியரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு 5th யூனிட்ல தியரி வந்துடுது. எஸ் இது பாருங்க நவம்பர் 2023 கொஸ்டின் பேப்பர். இதுலயுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா 12 கொஸ்டினுமே உங்களுக்கு தியரி தான் கேட்டிருக்காங்க. ப்ராப்ளம் எதுவுமே கேட்கல. அண்ட் இது பாத்தீங்கன்னா கேபிட்டல் கெயின்ல இருந்து வந்திருக்கு. அண்ட் இது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ஈஸி ப்ராப்ளம் பாருங்க. அண்ட் இது கிராஸ் டோட்டல் இன்கம். இதுவுமே உங்களுக்கு என்னது செட் ஆஃப்ல. ரொம்ப சின்னது 4 அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இருக்கு. இது வந்து டிடக்ஷன்ல 80C ஓட டிடக்ஷன். எனி 5 டிடக்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா இதுவும் டிடக்ஷன் தான். 80G தான். பாருங்க 80Gல தான் மோஸ்ட் ஆஃப் 5 மார்க் ப்ராப்ளம் கேக்குறாங்க. இதுவும் பாருங்க அசர்டைன் த டிடக்ஷன் எலிஜிபிள் அண்டர் செக்ஷன் 80G. இதுவும் வந்து டிடக்ஷன் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஜாயிண்ட் கமிஷனர் ஆஃப் இன்கம் டாக்ஸ். இதெல்லாம் தியரி பார்ட் ஏற்கனவே நான் வந்து போட்டிருக்கேன் வீடியோ. கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதை படிச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் தியரி அட்டென்ட் பண்றதுக்கு. இது கேபிட்டல் கெயின் ப்ராப்ளம். இது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இது கிராஸ் டோட்டல் இன்கம். அதாவது செட் ஆஃப். நிறைய லாசஸ் இருக்கு. செட் ஆஃப் பண்ணணும். அண்ட் இது பாத்தீங்கன்னா டிடக்ஷன்ஸ் வேரியஸ் டிடக்ஷன்ஸ் அவைலபிள் டு இண்டிவிஜுவல் 80க்கு என்னென்ன டிடக்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் இது பாத்தீங்கன்னா யூனிட் 5ல இருந்து ஒரு தியரி கொஸ்டின். பாருங்க அவசியம் யூனிட் 5ல இருந்து ஒரு தியரி கொஸ்டின் கேக்குறாங்க. ஓகே அதுக்கப்புறம் வந்து டிடக்ஷன்ல இருந்து 10 மார்க் கேள்வி தியரியாவும் வருது ப்ராப்ளம்லயும் வருது. இது ஏப்ரல் 2023 கொஸ்டின் பேப்பர். இதுலயும் பாத்தீங்கன்னா 12மே வந்து உங்களுக்கு தியரி தான் வந்திருக்கு. இது பாத்தீங்கன்னா கேபிட்டல் கெயின். கேபிட்டல் கெயின்ல நிச்சயம் 2 ப்ராப்ளம். அதாவது 5 மார்க்ல ஒரு ப்ராப்ளமும் 10 மார்க்ல ஒரு ப்ராப்ளம். அண்ட் சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தியரியும் ஒண்ணு கேபிட்டல் கெயின்ல கேட்டுடுறாங்க. ஓகே அப்போ ஒரு தியரி ஒரு ப்ராப்ளம் அப்புறம் 10 மார்க்ல ஒரு ப்ராப்ளம். இது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இது ரொம்ப ஈஸி தான் பாருங்க. இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்லயும் உங்களுக்கு 2 வந்துருது எப்படியும். இது பாத்தீங்கன்னா செட் ஆஃப். செட் ஆஃப்ல இருந்து கண்டிப்பா ஒரு 5 மார்க் கொஸ்டின் இருக்கு. அண்ட் இது வந்து டாக்ஸ் லயபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? டிடக்ஷனும் போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் டாக்ஸ் லயபிலிட்டி. இது ஒரு தியரி கேட்டிருக்கு. அப்புறம் நெட் டாக்ஸ் அமௌண்ட் பேயபிள். இதுவும் பாத்தீங்கன்னா டாக்ஸ் லயபிலிட்டி தான் வந்து கேட்டிருக்காங்க. இது 5th யூனிட்ல இருந்து. மோஸ்டா பாத்தீங்கன்னா இந்த பவர் ஆஃப் ஜாயிண்ட் கமிஷனர் ஆஃப் இன்கம் டாக்ஸ் தான் நிறைய டைம் வருது. இது பாத்தீங்கன்னா கேபிட்டல் கெயின்ல இருந்து இந்த ப்ராப்ளம் கேட்டிருக்கு.
அண்ட் இது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல இருந்து கேட்டிருக்கு. இது செட் ஆஃப் பாருங்க 10 மார்க்லயும் வருது 5 மார்க்லயும் வருது செட் ஆஃப். இது டாக்ஸ் லயபிலிட்டி கண்டுபிடிக்கணும். இது வந்து வேரியஸ் இன்கம் டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்கு. ஓகே, தியரி கொஸ்டின். எஸ், இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் பாருங்க. ஏப்ரல் 2022. இது வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் கோட் நமக்கு வேற, அதாவது முந்தின செட்டோடது. ஆனா சிலபஸ் என்னமோ சேம் தான், பெரிய வித்தியாசம் எதுவுமே கிடையாது. இதுல பாருங்க 2 மார்க்ல ஒரு ப்ராப்ளம், 2 ப்ராப்ளம் கேட்டிருக்கு, 3 ப்ராப்ளம், 3 ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. மத்ததெல்லாம் தியரி இருக்கு. அண்ட் இது பாத்தீங்கன்னா கேபிட்டல் கெயின் ப்ராப்ளம் 5 மார்க்ல. இதுவும் பாருங்க இதே கொஸ்டின் நம்ம பார்த்தோம். கேபிட்டல் கெயின்ல ஒரு ப்ராப்ளம் அண்ட் as well as இந்த ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ், இது தியரியில கேட்டிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இது டிடக்ஷன்ஸ் allowable from the income from other sources. டிடக்ஷன் வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல என்னென்னலாம் இருக்குன்றது கேட்டிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா இதுவும் சிம்பிளான கொஸ்டின் தான், கிளப்பிங்ல இருந்து கேட்டிருக்காங்க. கிளப்பிங் பாத்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு ஒரு 4-5 மெத்தட் தான். அந்த 4-5 மெத்தட்ல ஒரு ப்ராப்ளம் வந்து வரும் 5 மார்க்ல. அப்ப உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, அதாவது மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ப்ரொவிஷன்ஸ், நிறைய சாப்டர் படிக்கணும். ஆனா இந்த கிளப்பிங் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. 4-5 மெத்தட் படிச்சோம் அப்படின்னாவே அந்த ஒரு போர்ஷன் ஓவர். அதுல இருந்து நமக்கு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா ஈஸியா ஒர்க் அவுட் பண்ணலாம். அண்ட் இது பாத்தீங்கன்னா 80 GGயோட டிடக்ஷன் கேட்டிருக்கு. இது பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அசஸ்மெண்ட். இதுவும் நிறைய வாட்டி ரிப்பீட்டடா வருது இந்த கொஸ்டின். இது கேபிட்டல் கெயின்ல இருந்து கேட்டிருக்கு. இது பாத்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல இருந்து வந்திருக்கு. இது செட் ஆஃப். ஓகே, செட் ஆஃப்ல 10 மார்க். இது பாத்தீங்கன்னா டோட்டல் இன்கம், டாக்ஸபிள் இன்கம் என்னன்றத கால்குலேட் பண்ணணும், அதாவது டிடக்ஷன்ஸோட. இது பவர்ஸ் ஆஃப் கமிஷனர் ஆஃப் இன்கம் டாக்ஸ். ஓகே, ரிப்பீட்டடா தான் இருக்கு இந்த 5th யூனிட் பொறுத்த வரைக்கும். சில கொஸ்டின்ஸ் தான் ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க. அண்ட் இது நவம்பர் 2023, அதாவது சப்ஜெக்ட் கோட் வேற. இது பாத்தீங்கன்னா 12 கொஸ்டினுமே தியரி தான் கேட்டிருக்காங்க. அண்ட் இது கேபிட்டல் கெயின்ல இருந்து ப்ராப்ளம். இது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், கிஃப்ட் மட்டுமே. இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டோட்டல் இன்கம் தான் அசிட்டைன் பண்ண சொல்லியிருக்கு. இது வந்து செட் ஆஃப்ல இருந்து வந்திருக்கு. இது டிடக்ஷன்ஸ் சாப்டர், டொனேஷன்ஸ் ஃபுல்லா. ஓகே, 80Gயோட ப்ரொவிஷன்ஸ், பவர் ஆஃப் கமிஷனர் ஆஃப் இன்கம் டாக்ஸ். இந்த கொஸ்டின் மட்டும் எத்தனை இடத்துல பார்த்துருக்கோம் பாருங்க. இது பாத்தீங்கன்னா கேபிட்டல் கெயின்ல இருந்து 10 மார்க் கொஸ்டின். இது பாத்தீங்கன்னா டோட்டல் இன்கம், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இது பாருங்க உங்களுக்கு வந்து செட் ஆஃப். இது வந்து டிடக்ஷன் சாப்டர்ல இருந்து. இது டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ், டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். டிஃபரன்ஷியேட் கேட்டிருக்காங்க. டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ்னா என்ன, டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ்னா என்னன்ட்டு. அடுத்த கொஸ்டின் பேப்பர் ஏப்ரல் 2023. இது பாத்தீங்கன்னா 12 கேள்வியும் தியரி தான். அண்ட் இது கேபிட்டல் கெயின்ல இருந்து வந்திருக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். அண்ட் இது பாருங்க, இது கிளப்பிங். ஓகே, இன்கம் ஆஃப் ஃபேமிலி இஸ் as under. ஓகே, ஒரு ஃபேமிலியோட இன்கம் கொடுத்துருக்காங்க. இது கிளப்பிங் கொடுத்து. இது பாத்தீங்கன்னா செட் ஆஃப். இது கிராஸ் டோட்டல் இன்கம் அசிட்டைன் பண்ணணும். இது 80Cயோட டிடக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம என்னன்றத கேட்டிருக்கு. பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அசஸ்மெண்ட்டும் இன்கம் எஸ்கேப்பிங் அசஸ்மெண்ட். ஓகே, இது ரெண்டுமே தியரி கொஸ்டின் கேட்டிருக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் கெயின். இது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்.
ஓகே. இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செட் ஆஃப் தான். ரொம்ப டீட்டெயில்டா பெரிய ப்ராப்ளமா இருக்கு. செட் ஆஃப். இது வந்து டிடக்ஷன் சாப்டர்ல இருந்து வந்திருக்கு. இது யூனிட் 5. அடுத்த கொஸ்டின் பேப்பர் ஏப்ரல் 22. ஃபுல்லா 2 மார்க் எல்லாமே தியரி தான். இந்த பேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டடா இருக்கு. நெறைய கொஸ்டின் பேப்பர்ல பேன் கேட்டிருக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேபிட்டல் கெயின்ல இருந்து தான் வந்திருக்கு. அது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இது பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி இன்கம். அப்ப இது என்னது? நம்ம பார்த்த கிளப்பிங்கே தான். இது வந்து உங்களுக்கு செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட். இது பார்த்தீங்கன்னா, டோட்டல் இன்கம். இது அடுத்து தியரி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினும் பாருங்க நெறைய ரிப்பீட் ஆயிருக்கு. 80C ஓடது டிடக்ஷன். 80G பத்தி ப்ரொவிஷன்ஸ், 80C பத்தி ப்ரொவிஷன்ஸ்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த பெஸ்ட் ஜட்ஜ்மென்ட் அசஸ்மென்ட் இத கொஞ்சம் நல்லாவே படிங்க. அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா, ரிப்பீட் ஆயிருக்கு. அதே மாதிரி ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. கேபிட்டல் கெயின். இது அதர் இன்கம். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இது டிடக்ஷன். இது யூனிட் 5ல இருந்து. இப்ப நவம்பர் 2021ல 12 கொஸ்டின்ஸுமே தியரி தான். இது பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் கெயின் ரொம்ப ஈஸி பாருங்க 5 மார்க்ல. கேபிட்டல் இல்ல நான் கேபிட்டல் அசெட்ன்னு மட்டும் இது ஸ்டேட் பண்ணா போதும். இதுவும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேபிட்டல் கெயின் தான். அந்த பிளாக் ஆஃப் அசெட்ஸ். இது வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ஈஸி ப்ராப்ளம் தான். இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து யாரோட ஹேண்ட்ஸ்ல டாக்ஸபிள்னு கேட்டிருக்காங்க. அதாவது கிளப்பிங் ஆஃப் இன்கம். இது 80C யோட டிடக்ஷன்ஸ் என்னென்ன? பாருங்க பெஸ்ட் ஜட்ஜ்மென்ட் அசஸ்மென்ட், ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ். இது கேபிட்டல் கெயின். இது வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இது செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட். இது பார்த்தீங்கன்னா, டோட்டல் இன்கம் அசர்டெயின் பண்ண சொல்லியிருக்கு. இது பவர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ். நெக்ஸ்ட் 2021 ஒரு 2 மார்க் ப்ராப்ளம். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல இருந்து ஒரே ஒரு தான் ப்ராப்ளம் இருக்கு. இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல. இது கேபிட்டல் கெயின் ப்ராப்ளம். இது கேபிட்டல் கெயின்ல தியரி கேட்டிருக்கு. அண்ட் இது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. சிம்பிள் ப்ராப்ளம் தான். அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் தான். இது வந்து டிடக்ஷன்ல இருந்து. ஓகே. டாக்ஸபிள் இன்கம் என்னன்றது கேட்டிருக்காங்க டிடக்ஷனுக்கு அப்புறமா. இது பார்த்தீங்கன்னா, 80Cல எதெல்லாம் குவாலிஃபை ஆகுது டிடக்ஷனுக்கு. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். தியரி கேட்டிருக்காங்க. இது கேபிட்டல் கெயின் ப்ராப்ளம். இது பார்த்தீங்கன்னா, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல இருந்து. இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டாக்ஸ் லயபிலிட்டி அசர்டெயின் பண்ண சொல்லியிருக்காங்க. இது தியரி கொஸ்டின் 2 பவர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டாக்ஸ். அடுத்த கொஸ்டின் பேப்பர் பாருங்க. நவம்பர் 2020. ஓகே. இது ஒரு தியரி கொஸ்டின். எல்லாமே தியரி இருக்கு. இது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஃபேமிலி பென்ஷன் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல எக்ஸம்டட் பென்ஷன் எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணணும். இதெல்லாம் தியரி தான். எல்லாமே தியரி தான். அண்ட் இது கேபிட்டல் கெயின்ல ரொம்ப ஈஸி தான் இது. இது பாருங்க கேபிட்டல் கெயின் தட் ஆர் எக்ஸம்ட் ஃப்ரம் டாக்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் இது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேபிட்டல் கெயின்ல இருந்து தான் இதையும் கேட்டிருக்காங்க. இது வந்து செட் ஆஃப் டோட்டல் இன்கம், இன்கம் டாக்ஸ்.
கம்ப்யூட் ஹிஸ் இன்கம் டேக்ஸ்ன்னு கேட்டிருக்கு. அதாவது செட் ஆஃப் பண்ணிட்டு நம்ம எவ்வளோ அமௌண்ட் டேக்ஸபிள்ன்றதை கண்டுபிடிக்கணும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம், டோட்டல் இன்கம் அசர்டெயின் பண்ணணும். இது கேபிட்டல் கெயின்ல அண்ட் எக்ஸம்ஷனும் கேட்டிருக்காங்க தியரி. இது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் டேக்ஸ் பேயபிள் அப்படின்னு டோட்டல் இன்கம் அசர்டெயின் பண்ணிட்டு நம்ம வந்து எவ்வளோ டேக்ஸ் அமௌண்ட் டிடக்ஷன் எல்லாம் போட்ட பிறகு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80GG. 5 மார்க்ல இந்த 80GG கேட்குறாங்க, 80G கேட்குறாங்க, அப்புறம் 80C. ஓகே, டிடக்ஷன் சாப்டர்ல இது மூணுத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. இது நவம்பர் 19. 2 மார்க்ல இது ஒரு செட் ஆஃப் ப்ராப்ளம் அண்ட் இது ஒரு கேபிட்டல் கெயின் ப்ராப்ளம். இது பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இந்த எக்ஸ்பான்ஷன் அப்ரிவேஷன் எல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க, ஏன்னா 2 மார்க்ல அது கேட்குறாங்க. கேபிட்டல் கெயின்லேருந்து தியரி, இது கேபிட்டல் கெயின்லேருந்து ப்ராப்ளம். கைண்ட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் இன்கம், இது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், சிம்பிள் ப்ராப்ளம் தான். அண்ட் இது டோட்டல் இன்கம் அசர்டெயின் பண்ணணும், அதாவது இதெல்லாம் பண்ணி செட் ஆஃப் பண்ணி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் கெயின் தான். ஓகே, 3 ப்ராப்ளம் கேபிட்டல் கெயின்லேயே கேட்டிருக்காங்க. டிடக்ஷன்ஸ்லேருந்து கேட்டிருக்கு. 80 ரிபேட் என்னன்ட்டு. ஓகே, எக்ஸ்பிளைன் த சேவிங்ஸ் தட் குவாலிஃபை ஃபார் ரிபேட் அண்டர் செக்ஷன் 80. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சாப்டர்லேருந்து வந்திருக்கு? டாக்ஸ் லயபிலிட்டி அசஸ்மெண்ட். இது பாருங்க, இது டோட்டல் இன்கம் அசர்டெயின் பண்றது. இது வந்து கேபிட்டல் கெயின் ப்ராப்ளம். 3 ப்ராப்ளம் ஏற்கனவே 5 மார்க்ல கேட்டிருக்கு, 10 மார்க்லேயே ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2019 கொஷின் பேப்பர். 2 மார்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 தியரி கேட்டிருக்காங்க அண்ட் 2 இந்த டோட்டல் இன்கம் அசர்டெயின் பண்றது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் டாக்ஸ் லயபிலிட்டி கண்டுபிடிக்கிறது. ஈஸி தான், டாக்ஸ் லயபிலிட்டி. அண்ட் இது 2 தியரி கேட்டுட்டு அண்ட் கேபிட்டல் கெயின். கேபிட்டல் கெயின்ல தியரியும் ப்ராப்ளமும் அவசியம் வருது. இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், இது செட் ஆஃப்லேருந்து டோட்டல் இன்கம் அசர்டெயின் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் தான். இது வந்து 80GGயோட டிடக்ஷன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 கொஷின் பேப்பர்ல 5 மார்க்ல இந்த 80GG கேட்டிருக்காங்க. இது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸோட டிடக்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. இதே கொஷின் ஏற்கனவேவும் கேட்டிருந்தாங்க. இது டோட்டல் இன்கம் அசர்டெயின் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின்லேருந்து அண்ட் இது வந்து டாக்ஸ் லயபிலிட்டி அசர்டெயின் பண்ண சொல்லியிருக்கு. அவ்வளோதான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஓவராலாக நம்ம பார்த்தோம்னா கேபிட்டல் கெயின்லேருந்து நிச்சயம் 5 மார்க்ல ஒரு ப்ராப்ளம் தியரி கேட்குறாங்க, அதே மாதிரி 10 மார்க்ல ஒரு ப்ராப்ளம் கேட்குறாங்க. செட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் 5 மார்க்லையும் கேட்குறாங்க, 10 மார்க்லையும் கேட்குறாங்க. அண்ட் டாக்ஸ் லயபிலிட்டி கேட்குறாங்க. இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் 5 மார்க்லையும் வருது, 10 மார்க்லையும் வருது. கிளப்பிங் பார்த்தீங்கன்னா வெறும் 5 மார்க்ல மட்டும்தான் வருது. ஓகே, இப்போ நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க வேண்டியது கேபிட்டல் கெயின் படிச்சீங்க அப்படின்னா உங்களால 5 மார்க்லயே 2 அண்ட் 10 மார்க் 20 மார்க்குக்கு அண்ட் 2 மார்க்லயும் உங்களுக்கு கேட்குறாங்க இல்லையா, ஒரு 25 மார்க்ஸ்க்கு கேபிட்டல் கெயின் சாப்டர்ல இருந்து அப்படியே உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வருது. அண்ட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், இது ரெண்டுத்தையும் படிச்சாவே பாஸ் ஈஸியா பண்ணிடலாம். செட் ஆஃப் படிச்சீங்க அப்படின்னா அதுலயும் உங்களுக்கு 10 மார்க்கு 5 மார்க்கும் ஒன்று கேட்டுடுறாங்க. ஓகே, டிடக்ஷன் சாப்டர்லயும் பாத்தீங்கன்னா 5 மார்க்லயும் வருது. அண்டும் அந்த டிடக்ஷன் அப்படின்னும் போது 80G 80GG கேக்குறாங்க அண்ட் 80C. வேற டிடக்ஷன்ஸ்லாம் எதுவும் பெருசா பார்த்த மாதிரி இல்ல. ஓகே, அப்ப இந்த 3 டிடக்ஷன் தான் ரொம்ப நிறைய ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க. எஸ், நெக்ஸ்ட் வீடியோல வேற ஏதாவது டிஃப்ரெண்டா பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யோர் பேஷண்ட் லிசனிங்.